ஹாய் விவர்ஸ், போன எபிசோட்ல சாணக்கியர் அயல்நாட்டு வீரர்கள் கண்டு நான் ஓடுறதுக்கு ஒன்றும் கோலை இல்லை அப்படிங்கிறாரு. அதோட முடிச்சிருந்தோம். இந்த எபிசோட்ல சாணக்கியர் போற வழியில ஒரு குடியாரன் அவர் மேல வந்து மோதுறான். கண்ணு தெரியலையான்னு சொல்லிட்டு கேட்கறான். சிஷ்யர்கள் வந்து அவனை அடிக்க போறாங்க. அந்த நேரத்துல அவனை விட்டுருங்க, அடிக்க வேண்டாம், அவனை மரணம் நெருங்குது, ஏன்னா அவனோட கண்ணு செவந்திருக்குது, கையெல்லாம் நடுங்குது அப்படின்றாரு. உடனே தப்ப உணர்ந்து நீ மன்னிச்சிருங்க, இப்ப எனக்கு மரணம் நீங்கிறதுக்கு என்ன வழின்னு கேட்ட உடனே அவர் ஒரு மூலிகை பொருளை கொடுத்து இதை சாப்பிடு, இதனால பழக்கமும் மரணமும் தள்ளி போகும் சொல்றாரு. அவர் போகும்போது சிஷ்யர்கள் கேட்கிறாங்க, எப்படி கொஞ்ச நேரத்திலேயே அவனோட பழக்கத்தை மாத்திட்டீங்க அப்படின்னு கேட்டோன்னே, அதுதான் புத்திசாலித்தனம், அறிவு இருந்தா எதை வேணாலும் சாதிக்கலாம், உலகத்தையே ஜெயிக்கலாம், ஆனா அறிவு மட்டும் பயன்படுத்தலைன்னா எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு சிஷ்யர் எங்க போறோம்னு கேட்கிறாரு. உடனே மகத நாட்டுக்கு தான் போறோம் அப்படிங்கிறாரு. அடுத்த காட்சியில சந்திரகுப்த மௌரியோட வளர்ப்பு தாய் வந்து மந்திரி கொடுத்த முத்திரை பொறிக்கப்பட்ட நாணயத்தை பார்த்துட்டு இது எங்க வாங்கின, அழகா இருக்கே அப்படிங்கிறாங்க. உடனே இது மகத நாட்டு மகாமந்திரி தான் கொடுத்தாரு அப்படின்னு சந்திரகுப்தர் சொல்றாரு. அந்த நேரம் பார்த்து அவங்க அப்பா வராரு, அந்த நாணயத்தை வாங்குறாரு. அந்த அம்மா தரமாட்டேன்னு சொல்றாங்க. சந்திரகுப்தரை அடிக்க போறாரு. உடனே அந்த அம்மா தந்துறாங்க. ஒரு வெளியேறாரு. ஏமா கொடுத்த அப்படின்னு சந்திரகுப்தர் கேட்கிறாரு. உனக்காதாண்டா அவர்கிட்ட கொடுத்தேன் அப்படி சொன்னோன்னே, எப்ப பார்த்தாலும் இந்த அன்பு தான் உங்களை பலவீனம் ஆக்குது, நான் நேரா பாடலிபுத்திரத்துக்கு போறேன், நிறைய தங்க நாணயங்கள் சம்பாரிச்சுட்டு வரேன், வந்து இவர்கிட்ட கொடுத்துட்டு நம்ம ரெண்டு பேரும் வெளியே போலாம் அப்படிங்கிறாரு. சொன்னதோட அவங்க அப்பாட்டையும் போய் இந்த தங்க நாணயத்தை தாங்க, மேற்கொண்டு பாடலிபுத்திரத்துக்கு போய் தங்க நாணயத்தை நிறைய வாங்கிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட அவங்க அப்பா வந்து, இந்த தங்க நாணயத்தை உன்கிட்ட கொடுக்குறேன், இது ஏமாத்த கூடாது, ஏமாத்தனேன்னா உன்னைய தண்டிச்ச மாதிரி உங்க அம்மாவையும் தண்டிப்பேன்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அடுத்த காட்சியில சாணக்கியரை காமிக்கிறாங்க. சாணக்கியர் மகத நாட்டு மன்னர் பாடலிபுத்திரத்துல இருக்காரு. அவருக்கு போய் நான் எச்சரிக்கை பண்ணணும்னு சொல்றாரு. இப்ப சந்திரகுப்தரும் சாணக்கியரும் பாடலிபுத்திரத்துக்கு தான் போறாங்க. இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட தாய்க்காக தான் போறாங்க. ரெண்டு பேரோட புகழும் வரலாறுல ஒன்னாதான் பேசப்படுது. அடுத்த காட்சியில இளவரசி நந்தினி தூங்கிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அப்ப நிலாவோட வெளிச்சம் வந்து அவங்க மேல படுது. அவங்க முழிச்சு பார்த்து நிலாவை பார்த்தோன்னே அந்த சந்திரகுப்தருங்கிறது எழுதி வச்சது அவங்களுக்கு ஞாபகம் வருது. உன்னை பிடிக்கல, நீ போ அப்படின்னு சொல்றாங்க. மேகத்து மறைக்குது. உடனே சந்தோஷப்பட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகே வேர்ஸ், இந்த எபிசோடு முடிஞ்சது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.